ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு வச்சு எப்படி கட்லெட் பண்ணுறதுன்னு காட்டுறாங்க. இது ரொம்ப ஈஸி, ஒன்றும் இல்லைங்க. ஆஸ் யூஷுவல் சக்கரவள்ளி கிழங்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கழுவி இந்த மாதிரி ஒரு இட்லி பானையில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணுங்க. நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிறக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம், ஒரு 2 வெங்காயத்தை பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூனும், ரவை 2 டேபிள் ஸ்பூனும், மிளகாத்தூள் வர மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூனுங்க. அப்புறம் கரம் மசாலா வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை விட்டுருங்க. இல்லை மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான கட்லெட் ரெடி ஆகிடுங்க. கட்லெட் தட்டும்போது இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாக ஃபுல்லாக ரவுண்ட் ஷேப் வர மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக ரெடி ஆகிடுங்க. அப்புறம் என்னங்க, ஒரு தோசை ஊற்றுற கல்லில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி முன்னையும் பின்னையும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினீங்கன்னா போகும். அதுதாங்க ஷாலோ ஃப்ரைன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதாங்க இது. இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரையில் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வேணுமோ, இல்லை எந்த அளவுக்கு கலர் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி சாஸ் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்களேன்.